श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि 26வது श्लोकम् नानारत्नैः उपजितगुणां नित्यसङ्कीर्तनानां भूमे द्रक्ष्यः उचितविभवं भूषणं तत्र काञ्चीं यस्यां नित्यं निहितनयनो हस्तिशैलाधिवासी द्वन्द्वातीतः सकलु पुरुषो दृश्यते सत्यकामः. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, தத்ர நீங்க ராமன் என்ன சொல்றா, நீ அன்னப்பறவையை பார்த்து சொல்லும்போது நீ சத்தியவிரத க்ஷேத்திரத்திற்கு போகன்னு சொல்றார். அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தை காஞ்சி நகரத்தினுடைய பெருமை இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டா, தத்ர அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் நானாரத்னைகி பலவிதமான ரத்னங்கள்லாம் இருக்கு. இந்த ரத்னங்களினால உபஜித குணம் உயர்ந்ததா இருக்கக்கூடியதான நித்திய சங்கீதநாதம் எப்போ பார்த்தாலும் இசைகள் கேட்டு இருக்கக்கூடியதான பூமேகே உச்சித விபவம் பூமி தேவிக்கு பெருமை குறிஞ்சதான இந்த பூஷணம் ஆபரணமாக இருக்கக்கூடியதான இந்த காஞ்சின்னா பெண்கள் இடுப்பில் உடுத்திக்கக்கூடியதான ஆபரணத்துக்கு காஞ்சின்னு பேர். இந்த பூலோகத்தில் காஞ்சிங்கிறது ஒரு நகரமானது ஆபரணமாக இருக்கக்கூடியதான நகரத்தை பார்ப்பாய் திரக்ஷசின்னா. ஏன்னா துவந்த்வாதீதா ரெண்டு விதமான குற்றங்கள் இல்லாத இருக்கக்கூடியதான சத்தியகாமன் எப்பயுமே நித்தியமான போக்கிய வஸ்துக்களை உடையதான அந்த பரமபுருஷனான சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான பெருமாள் ஹஸ்தி சைலே அதிவாசி ஹஸ்திகிரி அப்படின்னு சொல்லக்கூடியதான இடத்துல, இந்த இடத்துல ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோது மயி சந்ததம் சனு அப்படின்னு சொல்லி குரத்தாழ்வான் கூட சொல்றார். அப்படி இருக்கக்கூடியதா எஸ்யாம் நித்தியம் எந்த நகரத்தில் எப்போது நிகித நயனகா நீ கண்களை வைத்து கொண்டு பார்ப்பார். அதான் திருப்பதி மலையானது ஆதிசேஷன் வடிவில் இருக்கிற மாதிரி காஞ்சி நகரங்கிறது ஒட்டியானம் மாதிரி இருக்கு. அதாவது நீண்டும் வளைஞ்சும் இருக்கு. ஆக இந்த பூமி தேவிக்கு இந்த காஞ்சி நகரங்கிறது ஒட்டியானம் போல அப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ இந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் பொதுவாக இழுப்பில் ஒட்டியானம் கட்டிக்கும் போது ஒட்டியானத்தில் நவரத்னங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ அதை நடக்கும்போதும் நடனம் ஆடும்போது ஒட்டியானத்துலேருந்து ஒலி கேட்கும். அதே மாதிரி இந்த காஞ்சி நகரத்தில் என்ன ஒலி கேட்கறது அப்படின்னு கேட்டால் 4 வேதங்கள், 4 வேதங்கள், 5 வேள்விகள், 6 அங்கங்கள், அதேமாதிரி இசைகள் 7, இது எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது எப்போ பார்த்தாலும் காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு நித்தியபடி உற்சவம் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவாள்லாம் அத்தியனம் பண்ணவாள்லாம் 5 வேள்வின்னு என்ன சொல்கிறான்னா, பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம் சொல்லி 5 மகா யஜ்யங்கள் சொல்லப்படுறது. அதெல்லாம் அங்கே இருக்கிறவா பண்ணுறார். வேதங்களுடைய அங்கமாக இருக்கக்கூடியதான சிக்ஷை, வியாக்கரணம், சந்தசு, நிருப்தம், ஜோதிஷம் உள்ளக்கூடிய அங்கங்கள்லாம் அங்கே அத்தியனம் பண்ணுறவா இருக்கா. ஏன்னா இந்த பாரதியார் கூட ஒன்று சொல்கிறார்ல, காசி நகரத்தில் இருக்கிறவர்களுக்கு காஞ்சி நகரத்தின் ஒரு பாடல் கூட வரும் இல்லை. அப்படி சங்கீத ஒலி எழுப்பக்கூடியதான 7 ஸ்வரங்கள் நிஷாதம், ரிஷபம், காந்தாரம், ஷட்ஜம், மத்தியமம், தெய்வதம் முதலானதான பஞ்சமம் முதலானதான 7 ஸ்வரங்கள், இப்படி எல்லாமே இருக்கு சுவாமி. எங்கே பார்த்தாலும் வேத சப்தம் கேட்கறது, எங்கே பார்த்தாலும் அத்தியன யஜ்யகாதி அனுஷ்டானங்கள் இருக்கிறதுனால யஜ்ய வேதிகள் தானே. அப்படி இருக்கக்கூடியதான அது. அதே மாதிரி முத்தி தரும் நகரேழில்
முக்தி தரும் நகரில் முக்கியமாம் கட்சி தன்னில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நாம் புகுந்தேன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அதே மாதிரி இந்த 7 நகரங்கள் சப்த மோட்ச முக்தி கஷேத்திரங்கள் அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகாத், புரி, துவாரவதி செய்வ சப்தேத்தே மோட்சதாயகான்னு சொல்லக்கூடியதான 7. அப்படி அப்போ இந்த காஞ்சி நகரத்துக்கு பெருமையா இருக்கக்கூடியதான இந்த யஜ்ஞ வேதியிலேருந்து அவதரித்ததான பெருமாள். அதனால அவர் இந்த அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை கடாட்சின்னு இருப்பார் அப்படின்னு சொல்ல. இந்த பெருமாள் எப்பேற்பட்டவர்? உபய விபூதிநாதன் இல்லையா? அப்ப அவரை சேவிச்சா நமக்கு என்ன போயிடும்னா பசி, மயக்கம், பசி, தாகம், அறியாமை, கர்வம், ஜரா மரணம் இதெல்லாம் புண்ணியம் பாபம் இதெல்லாம் இருக்க இங்கே இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் இந்த பெருமாளுக்கு இதெல்லாம் கிடையாது. ஞான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம்சி அசேஷதா பகவத் சப்தவாச்சியானி அப்படின்னு சொல்லக்கூடியதான அப்படிப்பட்ட பெருமாள் இருக்கக்கூடியதான காஞ்சி நகரத்தை நீ பார்ப்ப. ஆக அப்படி இந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ்னு 6 குணங்கள். யூகாவதாரம் சொல்லக்கூடியதான வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்னன், அனிருத்தன் சொல்லக்கூடியதான 4 மூர்த்திக்கும் 2 குணங்களாக சொல்லப்படுறதுங்க. எப்படி இந்த இடத்துல பரம், யூகம், விபவம், ஆர்த்தன், அர்ச்சைன்னு சொல்லக்கூடியதான எல்லா விதத்திலையும் பெருமாள் இங்கே எழுந்தள்ளி இருக்கிறார்ன்ற ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் திருவிழப்படுறார். ஸ்லோகம் கரெக்டா சரியா இருக்கா ஜனார்தன் சுவாமி? ஜனார்தன் சுவாமி வரல இன்னைக்கு. நல்லா இருக்கு சுவாமி. நானா ரத்னைகி உபஜித குணாம் நித்த சங்கீர்த்தனானாம் பூமேர் திரக்ஷ்யுவதி விபவம் பூஷணம் தத்ர காஞ்சிம் யஸ்யாம் நித்யம் நிகிதநயனோ அஸ்தி சைலாதிவாசி துன்பாதீதஸ்ஸ கலு புருஷோ திருஷ்யத்தே சத்யகாமஹ. அடுத்தது காஞ்சி நகரத்தினுடைய தெருகளுடைய பெருமை. வந்தே ஹஸ்திகிரீசஸ்ய வீதி சோதக கிங்கரான்னு சொல்றார் ஒரு இடத்துல பெரிய பூர்வாச்சாரி. அப்படி தாமாசீதன் பிரணம நகரிம் பக்தி நம்ரேண மூர்த்னா. முதல்ல கிருதயுக கிருதயுகத்தில் ஆரம்பத்தில் தாதுகு இச்சாவசன தாத்தான பிரம்மா அவருடைய சங்கல்பத்தினாலே ஜாத்தான் தோன்றிதானே இந்த நகரம். ஆக கிருதயுகத்தில் பிரம்மாவுடைய விருப்பத்துக்கு இணங்க அவருடைய இச்சையினாலே ஏற்பட்டது இந்த நகரம். அப்படிப்பட்டதான இந்த நகரி காஞ்சிபுரத்தில் கரிகிரி பதேகே வாகவேகா அஸ்திகிரிநாதனுடைய வாகனங்களுடைய வேகத்தினாலே அவதூதான் தன்யான் ரொம்ப புண்ணியமாக இருக்கக்கூடியதான எத் வீதி நாம் வேணுங்க வேகமாக பெருமாள் காஞ்சிபுரத்தில் நாம் பார்க்கலாம். பெருமாள் புறப்பாடெல்லாம் வேகமாக போயிட்டு திரும்பி எழுதுவார். வாகனங்கள்லாம் அவ்வளோ வேகமாக புறப்பாடும். அப்போ ஆசீதன்னு பக்தி நம்புறேன. அப்போ வேகமாக எழுந்தருளும் போது அந்த காலிலேருந்து ஏழை பண்ணுறவருடைய கால் புழுதியும் பெருமாள் எழும்போது புழுதியெல்லாம் கிளம்பும் இல்லையா? அந்த புழுதி என்னாச்சுன்னா எல்லாருடைய தலையிலையும் வந்து பக்தி நம்புறேனா மூர்த்தனா வேணாம அங்கே இருக்கக்கூடியதான அதை தலைவணங்கி ஏற்றுக்கோ அப்படின்னு திரிதசபதையா உத்தமாங்கன் தேவர்கள்லாம் வந்து அந்த பெருமாளை தேவாதிராஜருடைய உற்சவத்தை சேவிக்கிறதாக தானே ஆகமங்கள்லாம் சொல்றது. அதனால அப்படிப்பட்டதான அவர்களாலே அணியப்படுகிறதாக இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் என்ன சத்தியான கருத்து என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, காஞ்சி நகரத்தில் கிருதயுகத்தில் ஆரம்பத்திலே பிரம்மதேவனுடைய சங்கல்பத்தினாலே தேவர்களுடைய சிற்பியா இருக்கக்கூடியதான விஸ்வகர்மா இந்த நகரத்தை சிருஷ்டிச்சார். அங்க இருக்கும்போது நீ பக்தியோடு அதை வணங்கணும் அப்படின்னு. ஆக எல்லா இடத்துலையும் திவிதேசங்கள்லையும் இருக்கக்கூடிய இறங்கி வணங்கும் போனோம். அது ஏன்னா இந்த நகரம் கிருதயுகத்தில் இருந்ததுனால இந்த முக்தி தரும் நகரில் முக்கியமாம் கட்சி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வரதராஜர் கருட வாகனம் என்ன, சேஷ வாகனம் என்ன,
குதிரை வாகனம் என்ன, யானை, சிம்மம், எல்லா வாகனங்கள்லையும் எழுந்தருளும் போது வாகனங்களுடைய கதியினால மண்ணில் புழுதி ஏற்பட்டு மேலே கிளம்பும். அப்போ தேவலோகத்திலேருந்து அந்த உற்சவத்தை சேவிக்க வந்த தேவர்கள்லாம் இந்த பூலோகத்தில் வந்திருக்கிறதுனால அவ மேலே புழுதிகள்லாம் படுறதுனால அந்த புழுதிகள்னால அவளுக்கு பெருமை ஏற்படுறது. ஆக இந்த ஊரில் வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண வேண்டாம், கேவலம் தலையினால தலை குனிஞ்சு வணங்கினாலே போரும், அதுவே புண்ணியத்தை கிடைக்கும்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்தில். அர்த்தாச்சா? ஆச்சு சுவாமி ஆச்சு. இப்போ மிச்சம் நாளைக்கு சொல்றாரு. கிருபா சுவாமி, சந்தோஷம். தன்யோஸ்மி சுவாமி. சுவாமி காஞ்சிபுரத்துல ஏசல்னு ஏதோ சொல்லுவாள், என்னது அது? அதாவது யானை வாகனத்துல பெருமாள் எழும்போது அந்த சிவன் கோவில் இருக்குங்க 2 கிலோமீட்டர்ல, அந்த இந்த ஏகாம்பரநாதர் கோவில் கிட்ட, அங்க வந்து பெருமாளை அந்த சுத்தி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பா. அந்த அப்படியே பெருமாளை ஏலை பண்ணுறவா, அப்படியே குறுக்கே நெடுக்கையும் போயிட்டு வருவா. அப்படியே கையிலேயே அந்த தண்டு, பெரிய தண்டில் தானே பெருமாள் எழுவார், அப்படியே கையில் தூக்கி நிறுத்துவா, திரும்பி கீழே இறக்குவா, திரும்பி அதுதான் ஏசல். சந்தோஷம் சுவாமி.